ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸில் எப்படி உங்களை மார்க்கை வச்சு தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் போல் தேர்வே எழுதாமல் மார்க் வச்சு ஐஓசிஎல்லில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, அதே மாதிரி எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. அப்ளை பண்ண கடைசி தேதி ஒரு 10 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. 3/3/2025 வரைக்கும் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு மாதத்தில் நமக்கான ரிசல்ட் சொல்லிடுவாங்க. ஒரு மாதத்துலேயே நமக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது தெரிஞ்சிடும். எந்த ஒரு எழுத்து தேர்வும் கிடையாது. தமிழகம் முழுவதும் ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். பணியிடமும் உங்களுக்கு தமிழ்நாட்டிலே கொடுக்குறாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணோம். அதாவது நம்ம ஜாப் டாக்கீஸ்க்கு எப்படி நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்களோ அந்த ஆதரவின் அடிப்படையில் ஆருத்ராஸ் கிச்சன் சொல்லிட்டு செகண்டாக இன்னொரு சேனல் குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாப் டாக்கீஸ்க்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே ஆதரவை ஆருத்ராஸ் கிச்சனுக்கு கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். ஸோ சேனலோட லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனலையும் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி ஜாப் டாக்கீஸ்க்கு கொடுத்த ஆதரவை கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். தேங்க்யூ. டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் ஹியர் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இதுதான். வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் ஐஓசிஎல்லில் தான் இந்த வேலைவாய்ப்பை கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் கம்பெனி தான். ஸோ இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா என்னென்ன கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சவுத்தர்ன் ரீஜனில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு நமக்கு எவ்வளோ வேக்கண்ட் எங்கெங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், டெலிகம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அசிஸ்டன்ட் ஹியூமன் ரிசோர்ஸ், அக்கௌண்ட்ஸ், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 விதமான பதவிக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க.
ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ காலிப்பணம் இருக்குது, அதுவும் கேட்டகரி வைஸ் எவ்வளோ காலிப்பணம் இருக்குது அப்படின்றத தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது டெக்னீஷியன் அப்ரண்டிஸ் அதில் மெக்கானிக்கலுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா 3 இயர்ஸில் நீங்கள் ஐடிஐ டிப்ளமோ இது முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நீங்கள் அந்த மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் 2 ஏதாவது ஒன்று படிச்சிருக்கலாம். சேம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் அப்ரண்டிஸ் எலக்ட்ரிக்கலுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் ஐடிஐ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் படிச்சிருக்கணும். அதே மாதிரி டெலிகம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸில் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இதில் எல்லாம் நீங்கள் வந்து படிச்சிருந்தா இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். அசிஸ்டன்ட் ஹியூமன் ரிசோர்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கணும். அதே மாதிரி அக்கௌண்டண்ட்டுக்கு ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா காமர்ஸ் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு நீங்கள் மினிமம் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு மினிமம் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கில் சர்டிஃபிகேட் இதுக்கு வேணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதே மாதிரி நமக்கு டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு ஸ்கில்டோடு இருக்கக்கூடிய நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக சொல்லியிருக்காங்க. இதை ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு வயது வரம்பு மினிமம் 18 வயசுலேருந்து அதிகபட்சமாக 24 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். ஆஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. இதில் உங்களுக்கு 12 months ஃப்ரம் த டேட் ஆஃப் என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்ரண்டிஸ் ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. ஸ்டைபண்டை பொறுத்தளவுக்கு சேம் அதே ஆக்ட் படி ஸ்டைபண்டும் ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியான ஸ்டைபண்ட் இருக்குது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி வயது வரம்பில் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5 வருஷமும் ஓபிசிக்கு 3 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்கன்னா உங்களோட மார்க்கின் அடிப்படையில் தான் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. NAPS NATS இந்த போர்ட்டலில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதை ஃபாலோ பண்ணி CGPAல எவ்வளோ மார்க் இருக்கோ அதை கன்வெர்ட் பண்ணி அது மூலியமாக தான் உங்களை ஸ்க்ரீனிங்கும் பண்ணுவாங்க. தெர் வில் பி நோ ரிட்டன் டெஸ்ட் அப்படின்றது இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது, இன்டர்வியூவும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுவீங்க, மார்க் வச்சு ஷார்ட் லிஸ்ட் ஆவீங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டு உங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட் வந்து தனியாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபர்தராக அதை ஃபாலோ பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா ஆகலையா அப்படின்ற ரிசல்ட் நமக்கு வந்துடும். அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நீங்கள் ஈஸியாகவே வந்து அப்ளைவும் பண்ணிக்கலாம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு நமக்கு தமிழகத்தில் தான் இருக்க போகுது. ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க 3/3/2025 அன்றைக்கி ஈவினிங்குள்ளே அந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கணும். ஸோ ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் மட்டும்தான் அவங்க வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதை ஒரு தடவை இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை அப்படின்னா நம்மளோட டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு உங்கள் டவுட்டை நீங்கள் அதில் கூட கேட்டுக்கலாம். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.